அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை நேற்று சாயந்தரமாக நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் வெளியிட்டுட்டாரு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி திமுக கார மற்றும் அதிமுக கார தோற்று போன எம்எல்ஏக்கள் இன்றைக்கி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கு எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு இடம் 2 இடம் கிடையாது, கிட்டத்தட்ட 5-6 இடங்களில் வழக்கு போயிட்டுருக்கு. அடுத்து வரப்போகிறத இடைத்தேர்தலுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அமைய போகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். 3வது முக்கியமான விஷயமா இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு கல்யாணம், திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு மறுபடியும் அப்பனும் மயனும் சேர்ந்து ஒப்பாரி வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழகமும் வெள்ளை அறிக்கைங்க விட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே இந்த திமுக இப்போ எவ்வளோலாம் கொள்ளையடிச்சாங்கன்னு முதல்ல அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வெள்ளை அறிக்கையும் வந்துச்சு. இன்னைக்கு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்ல, 10,500 கோடி ரூபாய் தமிழகத்தில் கடன் இருக்குது அப்படின்னு. அது கிடையாது. 13 லட்சம் கோடியே 18,000 ரூபாய். அதாவது 13.5 லட்சம் அப்படி வச்சுக்கோங்களேன். 13.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழகத்தோட ஒட்டுமொத்த கடனாக இருக்குது. ஒவ்வொரு தனிநபர் மேலும் பார்த்தீங்கன்னா 1,28,374 ரூபாய், 84 ரூபாய். யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் 60 ஆண்டுகளில் இந்த தமிழக அரசு வாங்கின கடன் அப்படின்றத விட இந்த 5 வருடங்களில் திமுக அரசு மட்டுமே வாங்கின கடன் அப்படின்றது அதிக அளவு. என்னடா அது இவ்வளோ 13 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் சைடில் மட்டுமே வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் என்னடா பண்ணீங்க, எதுவும் திட்டம் கொடுத்தீங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு கேட்க தோணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் ஜென்சி தலைமுறையினர், இளம் தலைமுறையினர். இந்த வெள்ளை அறிக்கை பற்றிலாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே வெள்ளை அறிக்கை கொடுப்பார் அப்படின்னு சொன்னோடனே இது ஏதோ வரப்போகுது போல, திமுகவுடைய ஒட்டுமொத்த ஊழலும் வெளியில் வரப்போகுது அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. அதே போல் நேற்று மரியவில்சன் அவர்களும் தெளிவாக புட்டு வச்சாரு. நிறைய துறைகள் இன்னைக்கு அதல பாதாளத்தில் கிடக்கு. குறிப்பிட்ட இன்னைக்கு முதல்ல வெள்ளை அறிக்கைன்னா தெரியாதவங்க ஒட்டுமொத்தமாக இதனால் என்ன பிரச்சனை, இதனால் என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு 100 ரூபாய் வச்சு நம்ம பேசுவோம். இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது, ஒரு வீட்டுக்கு ஒரு 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு வருமானம் வருதுன்னா செலவு பார்த்தீங்கன்னா 145 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ரூபாயை விட அதை விட 1.5 மடங்கு செலவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தோட பொருளாதார நிதி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், ஆந்திரா இந்த மாதிரி அண்டை மாநிலங்களில் விட நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்றது அந்த நிதி சுமை நெருக்கடியில் அதல பாதாளத்தில் கிடக்கு. திமுக அரசை நம்பி மத்திய அரசு கொடுத்துருக்கிற அந்த நிதி அப்படின்றது கிட்டத்தட்ட 6லேருந்து 4.5% குறைஞ்சிருக்கு. ஏன்னா நிதி அங்கேருந்து வரல, ஏன்னா இங்கேருந்து அவங்களுக்கு வியாபாரம் நடக்கலை. இதுதான் காரணம். அப்போ இது உங்களுக்கு வெள்ளை அறிக்கைனா முதல்ல என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த திமுக காரங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இதுக்கு முன்னால் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்சியாளர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிற காலம் சீக்கிரம் வரப்போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 8 லட்சம் கோடி ரூபாய் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால 8 லட்சம் கோடி ரூபாய் வந்துருமா? இல்லை பெண்களுக்குடைய அந்த மகளிர் பயண திட்டம், இது நாங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு நாங்கள் கொடுத்தோம், காலை உணவு திட்டம் பெண்களுக்கு, இது குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம், இதனால இது 8 லட்சம் கோடி ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னு அவங்களால கணக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய தமிழகத்தோட பொருளாதார நிதியில் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட முதலீடு அப்படின்றது இந்த திமுக ஆட்சி காலத்தில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்றது. ஏன்னா ஒருத்தவங்க நம்மளுடைய தமிழகத்துக்கு, இந்த மாநிலத்துக்கு பொருளாதாரத்துக்கு ரீதியாக ஒரு வியாபாரம் பண்ண வர்றாங்க அப்படின்னா அதில் பாதி ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு போயிடும். இதுதான் இவ்வளோ நாளுடைய நம்மளோட தமிழகத்தோட ஒரு நிலைமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழகத்தில் முதலீடு வருது. பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக உயரும். இப்போ தமிழக வெற்றி கழகம் அவ்வளோ கடன் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு நேற்றுலேருந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஏகப்பட்ட கேள்வி. எப்படி நீங்கள் அரசை நடத்த போகிறீங்க, மக்களுக்கு எப்படி 2,500 ரூபாய் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற விவரத்தையும் நான் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசும் கடன் வாங்கும். கடன் வாங்காமல் இன்னைக்கு தமிழகத்தை நகர்த்துறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. முதல்ல இப்போ 13,18,000 அப்படி வச்சுக்கோங்க, கோடி 13 லட்சம் ரூபாய் அப்படின்றது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக ஆட்சி முடியும் போது இது 16 லட்சம்
லட்சமோ அல்லது அதுக்கு மேலும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கடன் வாங்கிட்டு தான் இருக்கிற கடனுக்கான வட்டி கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து குறைக்கணும். நம்மளுடைய தமிழகத்தோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும். இதுதான் வந்து மிக முக்கியமான நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் ஒரு கனவாவே இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிதிநிலை மூலியமா வெள்ளை அறிக்கை மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க, ஏன் திட்டம்லாம் லேட் ஆகுது அப்படின்ற ஒரு காரணம் வருது. இன்னைக்கு அதல பாதாளத்துல கிடக்கிற திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அதாவது போக்குவரத்து துறை, கனிம வளத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, நுகர்பொருள் வாணிப கழகம், அதாவது ரேஷன் கடைகள், கூட்டுறவு, இது எல்லாமே இதில் அடங்கும். பத்திரப்பதிவுத்துறைனா உங்களுக்கு தெரியும், வீட்டு வசதி வாரியம் எல்லாத்துலேயுமா இருக்கிற மின்சாரத்துறை தலைமை. இதுக்கெல்லாம் தலைமை பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை. இவ்வளோ துறைகள்லையும் ஊழல் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடி இருக்கு இதுக்கு முன்னால் இருந்த திமுக அரசில். அதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்கிற நல்லது அப்படின்றது மின்சாரத்துறைனா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கோடிக்கணக்கான ரூபாயில் நடந்திருக்கு. மக்களுக்கான அந்த ஒரு வயரிங் எல்லாமே வந்து கலைஞர் காலத்தில் போட்டதெல்லாம் விட, அதாவது முன் கலைஞர் காலத்தில் போட்டதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது அப்படின்றனால இவங்க வந்து வயரை மாற்றிருக்கோம்னு கணக்கு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் மாற்றலை அப்படின்னும் போது அதிலலாம் வந்து இன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்கள், டெய்லி வேஜஸ் மூலியமாக வேலைக்கு எடுக்கிறவங்க, அதுக்கு மூலியமாக கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் எல்லாமே, அது டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் வாங்குறோம் அப்படின்ற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊழலில் போய் முற்றுப்புள்ளியில் முடிஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழக நிதியோட அறிக்கை. இதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக இதை சரி பண்ணணும். இதுக்கப்புறம் தான் கஜானாவை நிரப்பணும். இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு சொல்ல வந்தது. மரிய வில்சன் அவர்கள் நேற்று தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. அப்போ ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு வெள்ளை அறிக்கைனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியாதவங்க மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா செல்லாது, இது வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால் அவருக்கு அடுத்து நான் தானே ஜெயித்தேன், என்னை வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகுன்னு சொல்லிட்டு இனிகோ இருதயராஜ் அவர்கள் திமுக சார்பில் இப்போ கோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காரு. அது எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவருடைய வெற்றி செல்லாது. ஏன்னா அவருக்கு அந்த வெற்றி சான்றிதழ் கொடுத்த நோட்டரி பப்ளிக்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது வந்து காலதாமதமாயிருச்சு. அதனால அதுவும் வந்து நீங்கள் வெற்றியாக ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு மனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 எம்எல்ஏக்கள் நம்மளுடைய அதிமுகலேருந்து டிவிகளை இணைஞ்சிருப்பாங்க. 4 தொகுதியும் வந்து எங்களுக்கு நீங்கள் அதிமுகவுடைய இரட்டை சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கீங்க, அதனால் இந்த வந்து சபாநாயகர் வந்து இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கோர்ட்டில் மனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சியை விட்டு விலகி இன்னும் கட்சியில் இணையில அவர் திமுகவில் போய் சேர போகிறதா ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்போ இன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள் நீ எல்லாம் ஒரு நாய் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. அசிங்கமாக உரிமையில் பேசி விஜயபாஸ்கர் போன்ற நாய்கள் அதிமுகவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவங்க விட்டு கலந்து வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட ஒட்டுமொத்த முகமும் கிளி தெரியப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு கட்சிக்காரங்க மூலியமாக வெளியில் வந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அவர் மேலேயும் அடுத்து வழக்கு பதிய போறாங்க. அப்ப இதனால எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க இடைத்தேர்தலை கெடுக்கிறதுக்காகவும் தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த வெற்றி அப்படின்றத நோக்கி நகர விடாமல் பண்ணுறதுக்காகவும் ஸ்டாலின் அவர்கள் பண்ணுற மிக முக்கிய கேவலமான வேலையாக தான் இதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஓடும். எது மாதிரினா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா அப்பாவு ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காமெடியாக இருக்குது. ஏன்னா 10-15 வருஷம் ஓடும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஜெயிச்சிட்டே இருக்க போறாரு. 30 வருஷத்துக்கு அவங்க தான். ஆனால் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. இந்த வெற்றி வந்து செல்லுன்னு சொன்னாலும் ஒன்று தான், செல்லலாம்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தமிழகத்தோட அந்த ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றது வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுக்கப்பட்ட அவ்வளோ கேஸுகள் வந்து இன்றைக்கி பெண்டிங்கில் கிடக்கு. அப்படின்றனால இதை நம்ம காமெடியாக எடுத்துக்க கூடாது. இதுதான் நம்மளுடைய தமிழகத்தோட நிலையாக நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ அதையும் நம்ம முடிச்சிட்டோம். அதனால் இவங்க என்ன கேஸ் போட்டாலும் நமக்கு அது செல்லுபடி ஆகாது. அதை பற்றி நம்ம கவலைப்படவும் கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் வர்றவங்க வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. இடைத்தேர்தலும் கண்டிப்பாக 22ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிக்க தான் போகுது. உள்ளாட்சி தேர்தலையும் வந்து சீக்கிரமாக நடத்த போகிறாங்க. உள்ளாட்சியிலையும் திமுகவுக்கு பொட்டணியில் அடித்து மக்கள் வந்து வெளியேற்ற போகிறாங்க. இன்றைக்கி தெளிவாக வந்து திமுக வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு மேற்கொண்டு காட்டிகிட்டே இருக்குது. ஒப்பாரி முன்னேற்ற கழகம் தான் அப்படின்ற பேரையும் வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடக்குது, திமுகவுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை இந்த மாதிரி சோஃபால உட்காந்துருக்காங்க. நல்ல ஒரு கலகலப்பான கல்யாணம், சூப்பர் கல்யாணங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மயம் பேசுகிறாப்புல,
எங்களுடைய தலைவர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா, அப்படியே சிரிச்சுட்டு இருந்தவங்க அப்புறம் சோகமாயிட்டாய்ங்க. கல்யாணத்துக்கு வந்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தி பேசணும். சாப்பாடு நல்லாயிருக்கு, நல்லா இல்ல. அது அவங்களுடைய விஷயம். அதெல்லாம் பேசுவாங்க. இல்லறம்னா என்னன்னு இப்ப கலைஞர் பேசுவார் பார்த்தீங்களா? "அன்பிலாம் எல்லாரும் உடையர், அன்புடையர் எல்லாம் உடையர் பிறர்க்குன்னு" சொல்லிட்டு திருக்குறள்லாம் பேசுவாங்க. இது வந்து குடும்பத்தோட ஒரு திருக்குறள ஒப்பிட்டு அவங்கள பத்தி பேசி முடிப்பாங்க. குடும்ப விஷயமா இது பேசலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, மயன் முதல்ல பேசினதுக்கப்புறம் அப்பா ஏறுறாரு. ஏறிட்டு, "நான் பார்த்தீங்களா மிசால ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன். மிசால போயிட்டு வந்ததுக்கு என் கையில தழும்பெல்லாம் இருக்கு. நாங்கலாம் ஜெயில்ல ரொம்ப பாடுபட்டோம். அந்த 2 பேரும் கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு வெளியில ஓடிருவாங்க போல. அவ்வளோ பெரிய சோகத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க. அப்ப எதுக்குடா இவங்கள நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டோன்ற மாரி ஆயிப்போச்சு அவங்களுடைய நெலைம. ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு சோகத்துல ஆழ்ந்துட்டாங்கன்னா பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்க ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. கல்யாணத்திலேயே வந்து அவங்களோட நிம்மதிய ஏன்டா கெடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நேத்து வெள்ளை அறிக்கை குடுத்திருக்காரு நம்மளுடைய மரிய வில்சன். அத பத்தி ஏதாவது பேசலாம். "எப்பா நாங்க அப்படிலாம் ஊழல் பண்ணலப்பா. மக்களுக்கு தான் எல்லாம் செஞ்சோம்." அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி குடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஏதாவது ஒண்ணு சொல்ட்டாலோ, அமைச்சர் ஏதாவது ஒண்ணு சொல்ட்டாலோ, உடனடியா பதிலடி குடுக்குறவங்க, ஏன் கம்முனு கிடக்காங்க 2 நாளா? தெர்ல. பழைய சம்பவம் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, ஊருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு உடனே பொங்கி எழுந்து வர்றவங்க, 13,00,000 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கீங்கடா. எங்கடா பண்ணீங்க? இவ்வளோ காசு என்னடா பண்ணீங்கன்னு கேட்டோம்னா, பதில் வர மாட்டேங்குது. செத்து போய் கிடக்காய்ங்க. இதுதான் இவங்களுடைய நிலைமையா இருக்கு. நம்ம கேள்வி கேட்டோம்னா பயந்துடுறாய்ங்க. அதனால பார்ப்போம். இப்படி தயவுசெய்து ஊர் ஊரா போய் கல்யாணத்துலலாம் அழுகாதீங்க. அந்த கல்யாண வீட்டுக்காரங்க பாவம். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து மக்களே. உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்மளுடைய வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.